தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி போற்றி. கோவிலை கட்டி பெரியவாளை உட்காச்சிட்டா இது அப்போ கூட இந்த கொஞ்சம் நமக்கு இருக்கிற ரிசர்வேஷன் கூட போயிடும். இனிமே இது உபாசனா மூர்த்தி அப்படி. அதான் ஆச்சரியம் என்னன்னா, அங்கே வரவாழ்ட்டெல்லாம் யாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போனது கிடையாது. பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஆற்று பழக்கமா ஒன்றும் தெரியாது. ஆனால் அவளுக்கு குழந்தைகள் பிறந்ததுன்னா முடிய இருக்கிறது பெரியவாள்கிட்ட முடிய இருக்கணும். இப்படி எல்லாம் நீங்க யாரானும் சொல்லி பார்த்துருக்குமா? பெரியவாளுக்கு பெரியவா குலதெய்வம் ஆயிட்டா. பெரியவா குலதெய்வம். பிரதோஷமானுடைய பாசறையில பெரியவா அதுதான் குலதெய்வம். அங்க அப்படி இருக்கிறவா தான் அங்க போகலாம், வரவிடுவா. அதை குலதெய்வமா வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் கொஞ்சம் சொல்றாளே வழியை நமக்கு உரைக்கணுங்கிறதுக்காக கடுமையா பேசுவாளே வழி இல்லையா, அவளோட அந்த தாபத்தினால சொல்றதுதான். அங்கதான் முடிய இருக்கணும். மாவிளக்கு போறதா இருந்தா அங்கதான் போடணும். நீங்க என்ன பூஜை பண்ணாலும், சரஸ்வதி பூஜைனாலும் பெரியவா படத்தை வச்சுதான் பண்ணணும். கோகுலாஷ்டமினாலும் பெரியவா படத்தை வச்சுதான் பண்ணணும். இதெல்லாம் பெரியவா இருக்கும் போதே நடந்து, பெரியவா இருக்கிறதே நடந்துட்டு இருக்கிறது, பெரியவாளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், பெரியவா பட்டு சாட்சியில போக வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு நிறுத்திட்டா. மாமா எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவா. இப்படி இல்லைன்னா இந்த சரீரம் இருந்து ஜென்மா பிரயோஜனம் இல்லை, இதை தியாகம் பண்ணி விடுது அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவா. இது பாலு மாமாவுக்கு பெரியவா பிரதோஷ மாமாட்ட ரொம்ப சாஃப்ட் கார்னர். அங்க கைங்கரிமன் எல்லாருக்குமே இந்த மாமாவோட ஆழ்ந்த பக்தி அவள்லாம் ரொம்ப தெரிஞ்சுடுவா. அந்த சில லௌகீகத்தை உத்தேசிச்சு அவ கொஞ்சம் அவளோட மாமா சொல்றதை எல்லாத்துக்கும் அவளால ஒத்துக்க முடியாத வழிய. ஆனா ரொம்ப மாமாவோட அந்த ஆழ்ந்த பக்தி தெரியும். ஸ்ரீகண்ட மாமாவா இருக்கட்டும், பாலு மாமாவா இருக்கட்டும், குமரேசனா இருக்கட்டும், மௌலியா, எல்லாருக்குமே அந்த ஆழ்ந்த பக்தி தெரியும். அதனால மாமாட்ட தனி சலுகை மாமாவுக்கு உண்டு. அதோட இல்ல, மாமாவத்துக்கு வந்துட்டு போறவானாலே, எக்மோர்ல இருந்து போறவானாலே அங்க தனி சலுகை உண்டு. இதுக்காகவே நாங்கெல்லாம் எக்மோர்ல இருந்து வந்திருக்கோம், எக்மோர் எக்மோர் எக்மோர்னே சொல்லிக்கிற வழக்கம். ஆமா, அந்த எழும்பூர் குழந்தைகள் எப்படி பெரியவா ஒரு நாளைக்கு சொல்றா, இவர் எல்லாம் விளையாட்ட ஆரம்பிச்சார், இப்ப எழும்பூருக்கே கிட்ட பக்தி வந்துடுத்துன்னா. இவர் எதோ எல்லாம் விளையாட்ட ஆரம்பிச்சாரு, இப்ப எழும்பூருக்கே மேல பக்தி வந்துடுத்து அப்படின்னா. அப்புறம் இன்னொரு தரம் இவர் பெரிய ஆலவிருட்சமாயிட்டார் அப்படின்னா, ஒரே விழுதா எடுத்து இவரை சுத்தி அப்படின்னா. அப்புறம் இன்னொரு நாளைக்கு பிரதோஷ மாமாவோட மாப்பிள்ளை சிகை வச்சுன்னு இருக்கார். அதாவது பேரன் சிகை வச்சுன்னு விட்டார். சின்ன பையன் அவன் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தான், ஸ்ரீராம். அப்படி இருப்போம், டிப் டாப்பா ஜம்முன்னு பெரிய ஆபீசர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இருந்தான். மாமா சொல்லி குடுமி வச்சுக்கோ, சிகை வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய அமைச்சுட்டான். சேலம் ரவி எல்லாருமே வச்சுக்கோன்னா அங்க மறுவார்த்தையே கிடையாது. அங்க இந்த உடனே கணத்துல குதினா குதிச்சுடுவா, அப்படிதான் பண்றது. அப்படி வச்சுட்டார். அப்பா ஸ்டேட் பேங்க்ல ஆபீசரா இருக்கார். சோ புள்ள வச்சுனோன்னா அப்பாவுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகி அவரும் வச்சுட்டார். அவரும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, அசாத்திய பக்தி. பெரியவா அப்படியே மாப்பிள்ளைன்னு அவர் என்னமோ அப்படி கொண்டாடுவா. ஆமா, சொந்த மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படி பக்தி. அவர் கூட வச்சுன்னு வந்துட்டார். அப்போ பெரியவா சொல்ற பார்த்துட்டு வாலண்டரி கன்வர்ஷன். ஆமா, ஏன்னா அவரை யாரும் சிகை வச்சுக்கோன்னு சொல்லல, வாலண்டரி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பிரதோஷம் எல்லாம் விளையாட்ட ஆரம்பிச்சார். இப்ப அவரை சுத்தி ஒரே ரிஷிகள் கூட்டமா ஆயிடுத்து அப்படின்னா. ஒரே அவரை சுத்தி ரிஷிகள் கூட்டமா ஆயிடுத்து. அவர் பெரிய ஆலவிருட்சமா ஆயிட்டார், ஒரே விழுதாயிடுத்து. அப்புறம் இவரால ஊருக்கே பக்தி வந்துடுத்து. இதெல்லாம் பெரியவாளோட அங்கீகாரம் மாமாக்கு. மாமாவோட 64 நாயன்மார் சொன்னதுங்கிறது 63 2 தரம் சொல்லியிருக்கா. ஆமா,
அவன் வந்து வேப்பத்தூர் ரவிகிட்ட போப்பாண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னுட்டு இங்கிலீஷ்ல எழுதின அது பெரிய புராணம் 63 நாயன்மார் சரித்திரம், அது இங்கிலீஷ்ல எழுதினது போப்புக்கு அனுப்பணும்னு பெரியவா வாங்கிட்டு சொன்னான் புக்கு. அப்போ மாமா பேருக்கிறது இவற்ற கூடாது அப்படின்னுட்டா. போப்புக்குன்னு வாங்கினதே இவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டா, அவருக்கு வேற அனுப்பிச்சுக்கலாம் அப்படின்னுட்டோம். அப்போ சரத்து அவர் 64 அவர்கிட்ட கொடு அப்படின்னு. ஆமா. அப்புறம் இவர் 64, அப்போ ரவி வந்து சொல்லிக்கோ, நீங்க 64 நாயன்மாரம் பெரியவா சொல்றா, நீங்க 64 நாயன்மாரம் வேப்பத்தூர் ரவி சொல்லி புக்கை கொடுக்க சொல்றா அப்படின்னு. இப்படி 2-3 தரம் இவர் 64 64 64 அப்படின்னே சொல்லியிருக்கா, 64 நாயன்மார்னே சொல்லியிருக்கா. ஆனா நீங்க அந்த 64வது நாயன்மார்னு பெரியவா சொல்லியிருக்கா, ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்லியிருக்காங்கிறது இல்லை. ஆச்சரியமா இருக்கு. நான் அப்புறம் இந்த 64ன்னு பெரியவா சொன்னதுனால எனக்கு இந்த பெரிய புராணத்துல 64வது நாயன்மாரை பத்தி சேக்கிழார் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும்னு ஆசை. பார்த்தா சங்கரனுக்கு ஆளான அப்படிங்கிற வார்த்தையோடய ஆரம்பிக்கிறது. பரமேஸ்வரனுக்கு 1000 நாம, எத்தனை கோடிக்கணக்கான நாம இருக்கிறது அந்த சங்கர சப்தத்திலேயே ஆரம்பிக்கிறார். சங்கரனுக்கு ஆளாகி அடிமையை மீளா அடிமை மீளா அடிமைன்னு மாமா சொல்லிப்பா. அது அந்த வார்த்தையை பதப்பிரயோகத்தை பண்ணினாப்பல சங்கரனுக்கு ஆளான இதை காட்டி அப்படின்னு எங்கேயும் எல்லாரும் அதை கொண்டாடுறத பார்த்தா தான் சந்தோஷப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்போ சேக்கிழார் எழுதி வச்சிருக்காரு 64 நாயன்மாருக்கு ஒரு 4 பாட்டு 7-8 பாட்டு இருக்கிறதுல அப்படியே டேலியராப்பில் இருக்கு. ஆமா. அதனாலதான் அன்னைக்கு எடுத்து விநாயகராம்கிட்ட கொடுத்து இதை வச்சுட்டு பிரதோஷ பெரியா மகிமைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு அன்னைக்கு எடுத்துன்னு போனோமே, இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். அப்படி அதுல கொண்டாடணுங்கிறதுல மாமாக்கு அப்படி இருந்ததுனால கோவில் கட்டுறது இந்த மாமாக்கு உள்ளுக்குள்ளேயே புரிச்சு வந்தது. இதை அக்கேஷனை வச்சுன்னு இந்த சென்டினரியை வச்சுன்னு அதுக்கு ஒரு மணிமண்டபம் எல்லாருக்கும் அவளுக்கெல்லாம் அரசியல்காரனுக்குலாம் மணிமண்டபம்னு கட்டுறா அவ பண்ணின சாதனைக்கெல்லாம். அதனால பெரியவா பண்ண சாதனைக்கு பெரியவா பண்ண அனுகிரகத்துக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். ஏன்னா அப்போ பெரியவா இருந்ததுனால கோவில்னு சொன்னா மற்ற லௌகீகமா நினைக்கிறவா யாரும் என்ன நினைச்சுப்பாளோ அப்படிங்கிறதுனால மணிமண்டபங்கிற வார்த்தை நான் மாமா யூஸ் பண்றது. அப்புறம் பெருங்கோவில் வெறும் கோவில்னு சொன்னா கூட மாமாவுக்கு போறாது, பெருங்கோவில்னு சொல்லிட்டா. பெரியவா அவளுக்கு எது பண்ணாலும் சின்ன காரியமே கிடையாது. இனிமே அதுக்கு மேல பெருசு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. பெருங்கோவில் அப்படிதான் சொல்லணும். அப்படி அந்த சரி மணிமண்டபம் அந்த சென்டினரியை ஒட்டி கட்டுறதுன்னு சொல்லி அதுக்கு தான் லேண்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுல போய் இந்த சென்டினரியை அதிருத்ரமா பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சுது. அது அப்படி வந்துட்டு இருக்கு. நான் அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். பெரியவா பட்டு சாட்சியில் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னா என்னங்கிறது அது அப்படியே விட்டுருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாமாவோட ஃபீலிங்கை புரிஞ்சுன்னு பாலு மாமா ரெக்கமெண்ட் பண்ணார். ஆமா, பெரியவா அப்படி சொல்லக்கூடாது, ஏதோ பெரியவாளுக்கு பண்றதுல அவருக்கு ஒரு திருப்தி இருக்கு, அவருக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதையும் பெரியவாக்கு எடுக்கணும். அதனால அவர் பண்ணிட்டு போகட்டுமே, வேண்டான்னு பெரியவா அதை தடுக்கப்படாது அப்படின்னா பெரியவா இதான் பெரியவாளோட டிராமா. வந்து அதாவது ஒன்று இதுங்கிறாப்புல சொல்லி இன்னும் கிளப்பி விடுவா. அதை இவர் சொன்னோன்னே சரி இப்போ எனக்கு பண்ணால் அவருக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்ல. ஆமாம் அப்படின்னு. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அதை பண்ண சொல்லு, பண்ணினா அவருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் சொல்லும். அதை பண்ண சொல்லு, பண்ணினா 2 பேருக்கு சந்தோஷப்படலாம் பண்ண சொல்லுங்க. மாமா சொன்னா பெரியவா என்ன சொல்கிறாலோ பண்ணுறேன் அப்படின்னு. இந்த சங்கர ஜெயந்தி பண்ண சொல்லு அப்படின்னு, பகவத்பாதா ஜெயந்தி பண்ண சொல்லு, அவருக்கு பண்ணினா எனக்கும் சந்தோஷம் அவருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஆஹா பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் வந்து ஆனால் மாமா கண்டிஷன் போட்டா, சங்கர ஜெயந்தி பண்ணுறோம், சங்கரர் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்குற சங்கரர் பெரியவா, அதனால சங்கரருக்கு பெரியவா என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அதே ஜெனுவினா நாங்கள் பெரியவாளுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறது நியாயம். மாமா தைரியமா பேசுவாளா பெரியவாள்கிட்ட? நேருக்கு நேரா ரொம்ப பொட்டி பாம்பா தான் இருப்பா. மாமா பெரியவா கூப்பிட்டால வழியே எய்தாப்புல போய் அந்த போய் முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணதே மாலையை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னென்ன வந்தா ஓரமா நின்றுப்பா. வெறும் சாட்சியாவே தான் நின்றுப்பா. பெரியவாளாவே கூப்பிட்டா அவர்கிட்ட எப்படின்னா பெரியவாளும் ரொம்ப அப்படியே அந்த ஒரு அப்படியே அந்த பாலிஷா நடந்துக்கிற தனியா இருக்கும், அந்த கெத்துலயே இருப்பா 2 பேரும்.
இதை வந்து உடனே பண்ண சொல்லு அப்படின்னா சரி பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் எப்படிலாம் பண்ணணும்னு பெரியவா சொன்னான். சங்கர ஜெயந்தி எப்படி பண்ணணும் ஒரு இவரை சொல்லி ஒரு வித்வானை சொல்லி அவரை விட்டு பிருகுவல்லி பாராயணம் பண்ணணும். பண்ணி அதை நீனும் ஆண்டியால கேட்கணும், சிரவணம் பண்ணணும். இதெல்லாம் தான் பெரியவாள்கிட்ட சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இந்த பாராயணம் வச்சுருக்கோம், அந்த பாராயணம் வச்சுருக்கோம், இந்த பூஜை நடக்கும், எல்லாம் ஆற்றுல எல்லா காரியமும் நடக்கும். காரியங்க பாட்டுக்கு நடந்துருக்கும், நம்ம பாட்டுக்கு எங்கேயோ வெளியில் இருப்போம், சமையல் உள்ள இருப்போம், எத்தையோ பண்ணியிருப்போம். ஆனால் பெரியவா சொல்கிறா பிருகுவல்லி பாராயணம் சோன்ஸை வந்து பண்ணணும், நீனும் ஆம்பியாலும் உட்காந்து கேட்கணும். இன்னைக்கு பிருகுவல்லியோட அர்த்தத்தை எடுத்து பார்த்தா பிருகுவல்லி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பிரம்மனா என்ன, ஆத்ம ஞானத்தை அதுதான் முழுக்க சொல்றது. இப்போ பரபிரம்மனா என்ன, ஆத்மானா என்னங்கிறது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி விட்டு வச்சிருக்கு பிருகுவல்லியில. ஸோ அதை பாராயணம்னு கேட்கணும். அப்புறம் இவா வந்து பாராயணம் பண்ணணும். அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணணும். வந்து பகவத்பாதா ஊர்வலம் பொறுத்தே முன்னால வேத கோஷம் இருக்கணும். ஊர்வலம் போற கான்செப்ட் பகவத்பாதாங்கிறது பெரியவாளே சொன்னாலா? ஆமா, ஊர்வலம். ஆமா, அவ சங்கர ஜெயந்தி மன்றத்தெல்லாம் இனிமே நபூதோ ந பவிஷ்யதே அப்படின்னு பெரியவாளே சொல்றா. 63ல 62ல 63ல அந்த சங்கர பாதுக பிரேஷ்டம் பண்ணி திருடமருதுல்லங்கிறது. அப்ப சங்கர ஜெயந்தி எல்லாம் பண்ணி ஊர்வலம் விட்டுருக்கா. இனிமே பெரியவாளே சில இடத்துல சொல்லியிருக்கா அது மாதிரி இது நபூதோ ந பவிஷ்யதே, அதுக்கு முன்னாலேயே நடந்ததில்லை, இனிமே நடக்க போறது இல்லை அப்படின்னு. சங்கரருக்கு பெரியவா அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம அடிக்கிற கூத்தெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல. இது இப்படிதான் அடிக்கணும். இது பிரசிடென்ட் பெரியவா அடிச்சு காமிச்சது. இதுக்கு இப்ப சுவாரஸ்யமா ஒண்ணு வரப்போறது, அது சொல்றேன். இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு இப்படி பண்ணணும். வந்து முன்னால வந்து மங்களவாத்தியம் போகணும், அப்புறம் வேத கோஷம், வந்து பின்னால வந்து அபங்க பஜனை, மராட்டி பஜனை, ஒரு பக்கம் வந்து தேவாரம், ஒரு பக்கம் திருவாய்மொழி, திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், இதெல்லாம் 4 பக்கமும் பாடிட்டு வரணும். அப்படி ஒரு இது மாதிரி ஒருத்தருக்கும் நடந்தது இல்லைங்கிறப்பல ஊர்வலம் போகணும். இந்த எக்மோர்ல போகணும் அப்படின்னு பெரியவாளோட ஏற்பாடு. அதுக்கு யார் யாரு மாமா எத்தனையும் தெரியாதுன்னா, நீ மயிலாப்பூர்ல போய் கபாலி ஓதுவார்ட்ட சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் வந்து பாடுவோம். ஆமா, அவர் பேரே கபாலி ஓதுவார் தான். ஆமா, மற்ற போய் சொல்லு, கபாலி ஓதுவார்ட்ட சொல்லு, அவர் வந்து பண்ணி கொடுப்பார். என்ன அதே மாதிரி திருவாய்மொழிக்கு எனக்கு எத்தனையும் தெரியாத திவ்ய பிரபந்தத்துக்கு அப்படின்னா, திருவல்லிக்கேணியில் இருக்கிற வெங்கடவரதன் வைஷ்ணவர், அவர்கிட்ட போய் சொல்லு. அவரை வந்து 13வது ஆழ்வார்னு பெரியவா சொன்னான். ஆனா அவர் திவ்ய பிரபந்தம் பாடணும், கேட்கணும். சாதாரண வைஷ்ணவா சொல்றாப்புல இந்த ஸ்லோகமா சொல்ல மாட்டார். நல்ல சுஸ்வரமா, அவர் பெரிய டைகர் வரதாச்சாரி சிஷ்யர், சங்கீதம்னா அப்படி இருக்கும். ஏன்னா பக்கவாத்தியத்தோட தான் பாடிட்டு வருவார், வீதி முழுக்கலும் பாடிட்டு வருவார். இந்த ரொம்ப பெரியவாள்கிட்ட ஈடுபாடு, பெரியவான பைத்தியம். பெரியவா ஒரு நாளைக்கு சொல்றா, வந்து நீ சாப்பாட்டுக்கு என்ன வச்சுட்டு இருக்க அப்படின்னா, அப்ப பெரியவாளே சொல்றா, உனக்கு எங்க சம்பாதிக்க தெரியும், என் பின்னாலே பாடின்னு தானே சுத்தின அப்படின்னு. ஆமா, அப்படி ஒரு பரம பக்தர் அவர். கடைசி வரைக்கும் வந்து அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். இந்த சங்கர ஜெயந்திக்கு தவறாத வந்துடுவார். அப்புறம் திருப்புகழுக்கு எல்லாத்துக்கும் பெரியவாளே ஆளை சொல்லி, வாழ்கிட்ட போய் உனக்கு தெரியலையா, நான் சொல்றேன், அவள்கிட்ட போய் கேளு, நான் சொன்னேன்னு சொல்லி வந்து பண்ணி கொடுப்பான், நான் சொன்னேன்னு சொல்லி வந்து பண்ணி கொடுப்பான்னு சொல்லி இன்னி வரைக்கும் சங்கர ஜெயந்திக்கு அப்படி நடந்துன்னு இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் பண்ண சொன்னான். அது மாமா பண்ணிட்டா. அப்புறம் கடைசியில சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டா, இது அத்தனையும் பண்ணும் பெரியவாளுக்கு முன்னும் அப்படின்ட்டா. சரி அப்படின்னு கை காமிச்சுட்டா. மாமா இதுக்காக தான் எல்லாம் எதை சொன்னாலும் சரி, இப்ப காரியானா சரிங்கிறதுக்காக நீங்க எதை சொன்னாலும் கேட்கறேங்கிறாப்புல எடுத்து கை காமிச்சுட்டா. சரின்னு பெரியவா ஜெயந்திக்கும் உத்தரவு வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பண்ணியாச்சு. இவ்வளவு கிராண்டா பண்ணினோன்னு பின்னாலேயே மாமா என்ன பண்ணா, அந்த வைசாக அனுஷத்துலதான் ஜெயந்தி பண்ணுவா. சங்கர ஜெயந்தி வந்தோடனே 12 நாள்ல அடுத்தது வந்துடும். இதுக்கு எல்லாம் பண்ணிட்டதுனால பெரியவா ஜெயந்திக்கு ஒன்றும் பெருசா இது மாதிரிலாம் பண்ண முடியல. ஆமா, பைசா இல்ல. ஏதோ என்ன முடியுமோ அன்னைக்கு பண்ணியிருந்தா. இதை போட்டோ எடுத்துன்னு போய் காமிச்சிருக்கா. சங்கர ஜெயந்திக்கு அடுத்த தரம் பெரியவா தரிசனம். பெரியவா பார்த்துட்டு கேட்கிறாளாம், நான் சங்கருக்கு எல்லாம் என்ன பண்ண சொன்னேன்னு ஆச்சாரியருக்கு எனக்கு எல்லாத்தையும் குறைச்சுட்டார் அப்படின்னு. ஆச்சாரியாளுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு குறைச்சுட்டார் அப்படின்னு. இதை மாமா உபதேசமா வச்சுட்டா. ஓ, பெரியவா எதுக்கு ஆச்சாரியாளுக்கு அப்படின்னா, குருவுக்கு பண்ணினா இப்படிலாம் பண்ணணும்டா அப்படின்னு நமக்கு ஒரு பண்ணி காமிக்கிறதுக்காக பெரியவா ஆச்சாரியாளுக்கு இத்தனை எல்லாம் பண்ணணும்னு காமிச்சிருக்கா. ஸோ அப்போ
இப்படிதான் பெரியவாளுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது ஆயிடுத்து. காரணம் என்னன்னா கடைசியில போட்ட பெரியவா இப்படி ஒரு அஸ்திரம், இவர் எல்லாம் அவருக்கு எல்லாம் பண்றதுனால எனக்கு குறைச்சிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா ஆமா, அன்னைக்கு பிடிச்சதுதான். அதுக்கப்புறம் இப்போ வருஷத்துக்கு வருஷம் மேலதான் போயிட்டு இருக்க, அப்புறம் திரும்பி பின்னால குறையவே இல்லை. இப்ப வந்து என்னன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை கொண்டாடுற கூத்துக்கும் பெரியவாளோட பூர்ண அப்ரூவல். ஒன்னே ஒண்ணு பெரியவா அதை கூட எப்படி பண்ணணும்னு தான் நமக்கு சந்தேகமா இருந்தா கூட போறலன்னா கூட பெரியவா யாருக்கோ சொல்றாப்புல எதுக்கோ சொல்றாப்புல பண்ணி சொல்லி காமிச்சிருக்கா. எக்மோர்ல இருந்து இப்ப மயிலாப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுதான் வித்தியாசம். அதுல அப்படி கோவில் கட்டி கொண்டாடணும். அந்த ஜெயந்தி அப்படியே நடந்துட்டு வந்துருந்தது. இந்த கோவில் காஞ்சிபுரம் வந்தாச்சு, மாமா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பெரியவா அங்க இடம் கொடுத்து அங்கேயே வச்சிருந்ததுனால மாமாவுக்கு அது ரொம்ப மனசுல ஒரு தாபம். நம்ம என்ன கைங்கரியம் பண்ண மடத்துக்கு, பெரியவாளுக்கு என்ன பண்ணோம், நமக்கு எதுக்கு வீடை கொடுத்து இங்க வச்சிருக்கா அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக வச்சிருக்கா அப்படின்னு. அதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஸ்ரீகண்ட மாமா எல்லாரையும் மடத்துலேருந்து அனுப்பிச்சு பழம் புஷ்பம்லாம் கொடுத்து அனுப்பிச்சு சாயந்தரம் அவாத்துல போய் தீப நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. மடத்துல நடக்கிறாப்புல வந்து சந்திரமௌலீஸ்வர சந்நிதியில 5 முகம் தீபம் ஏத்தி சதஞ்சிதம் உதஞ்சித சம்புனோடலாம் சொல்லி எதுங்கிறாப்புல அதே சம்பிரதாயம் பெரியவா வேற ஒரு இடத்துலயும் மடத்தை விட்டு அந்த சம்பிரதாயம் வேற எங்கேயும் பண்ணல. ஆனா எக்ஸப்ஷன்ல மாமாவத்துல நடக்கிறது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த தீபம் ஏத்தி அவாத்துல இங்க பண்றாப்புல அங்க போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 3-4 நாளைக்கு அவளை தொடர்ந்து அனுப்பிச்சா, நீங்க போய் அங்க போய் தீப நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, அந்த காலனியில இருக்கவெல்லாம் வர சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமவேத சந்திரமௌலி மாமாவோட குள்ளச்சீனு மாமா வருவார், மாமி அவாத்து மாமி வருவா, சந்திரமௌலி சாஷியில் அவாத்து மாமி எல்லாம் வருவா, குமரேஸ்நாத்தில் வருவா, எல்லாரும் வந்து அந்த தீப நமஸ்காரத்துக்கு வருவா. எல்லாரையும் அந்த காலனி கூப்பிட்டு தினம் தீப நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சம்புநாடன் சொல்லி இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணினோன்னு மாமாவுக்கு அது ரொம்ப மனசுல இதுண்டு, ஐயோ இப்படி நமக்கு பெண்ண பெரியவாளுக்கு நம்ம கைமாறு என்ன பண்றது அப்படின்ட்டு பெரியவாளுக்கு கோவில் கட்டணும், கோவில் கட்டி உலகத்துக்கு இதுதான் கொண்டாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு அது எல்லாருக்கும் அந்த உபாசனை வரணும். ஏன்னா மடம் அங்க இருக்கு காஞ்சிபுரத்துல 2500 வருஷமா இருந்துட்டு இருக்கு, ஆச்சாரியாலே பண்ண இது மடம் இருக்கு. அப்ப போய் பெரியவாளுக்குன்னு அதுல வந்த 1 ஆஃப் தி ஆச்சாரியால்ஸ்க்கு 68வது ஆச்சாரியால் 1வது ஆச்சாரியாலேருந்து 67 ஆச்சாரியாலுக்கு யாருக்குமே இது பெரிய கோவில் கட்டல. அதிஷ்டானம் இருக்கு, இளையாத்தமுடைய அதிஷ்டானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இதே மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு கோவில் கட்டணம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ட்ரெடிஷனை விட்டு வெளியில வரா மாதிரி இல்லையா?